எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தண்ணிக்கு தாகத்துக்கு தடுமாறக்கூடாது. ஒரு லாரிக்கு 40,000 லிட்டர் தண்ணி, வரிசை கட்டி வந்த 40 லாரிகள். மாநாட்டை சுற்றிலும் வளைத்து வளைத்து பைப்புகள் அமைக்கப்பட்டு ஆரோ வாட்டர் சப்ளை செய்யும் பணி துரிதம். மதுரை பாரப்பத்தி பகுதியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி விஜயின் 2வது மாநில மாநாடு. தென் மாவட்டங்களில் பலத்தை நிரூபிப்பாரா விஜய் என்ற அளவிற்கு அரசியல் உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை வெற்றியடைய செய்திருந்த நிலையில் 2ஆம் மாநில மாநாடு அதைவிட 2 மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான நிலப்பகுதி ஒதுக்கப்பட்டு அங்கு மேடை அமைக்கும் பணி, விஜய் நடந்து செல்லக்கூடிய நடுவழி பாதை, ஒளி அமைப்புகள், வாகனங்கள் வருவதற்கும் போவதற்கும் இடையூறு இன்றி செல்வதற்கும் தீயணைப்பு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கும் வண்ணமும், எத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு தண்ணீரை உறுதிப்படுத்துவதற்கும் அந்த கட்சியினர் பல ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அந்த பகுதியில் ஆரோ வாட்டர் சிஸ்டம் ஏற்படுத்துவதற்காக 40 லாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த லாரிகளில் இருந்து குழாய் மூலமாக ஆரோ வாட்டர் டேங்க் நிரப்பப்பட்டு, குழாய்கள் ஆங்காங்கே பதிக்கப்பட்டு, ஆங்காங்கே சின்டெக்ஸ் டேங்குகளும் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் தண்ணீர் வரும்படி துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்த மாநாடு 4 மணி நேரம் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தென் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றி அடையுமா என அரசியல் உலகத்தினர் உற்று நோக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா.